நான் அதனால தான் திஷ்டி சுற்றி போடுங்கன்னு சொல்கிறேன், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பவானி அக்காவுக்கு எல்லா ஹார்ட்டு, 5 ஹார்ட் 4 ஹார்ட். எனக்கு நிறைய கவிதை எழுத தெரியாது ரஜிக்கா. எழுத தெரியாதா? இல்லை இல்லை, நீ இத்தனை நாள் போட்டதுக்கு இன்றைக்கி 2 கவிதை நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சாப்பிட்டோம்ப்பா, அனைவரும் நலம்பா சொல்லிட்டாங்க. நன்றி மைக்கேல் தம்பி. பவானி அக்கா வாங்க வாங்க அப்படின்னு சொன்னார் தம்பி. பவானி அக்கா பாப்பா எல்லாம் கேட்டால் சொல்லு, நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, எப்படின்னு போல் நான் உங்களே தம்பி தான். ஆமாம், தம்பி தம்பி தான், நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சமையல் மைக்கேல்? விரதம் இன்னும் முடியல, 45 நாள் தானே, இன்னும் 20 நாளுக்கு மேலே இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்க. இந்த தம்பின்னு சொல்லிட்டு தான் இருக்கு, டெய்லி கால் பண்ணுங்கன்னு. இந்த பிள்ளை காலே பண்ணாது போல். ஆமாம், பாப்பா கிட்டே பேசுகிறதுக்கு தான் ஒரு நாள் கால் போட்டு கொடுங்களே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவில் ஒரு 2 செகண்ட் பேசிக்கிட்டு. சரி சரின்னு சொல்கிறீங்க, அப்போ இன்னமும் கால் பண்ணி கொடுக்கல போல இருக்குது. நல்லா தெரியுது, டெய்லி லைவில் வந்து கேட்டுட்ருக்கு. பாசமாக தானே கேட்குது, பேச சொல்லுங்கள், 2 வார்த்தை பேச சொல்லுங்கள். மணி என்ன? நான் இன்றைக்கி லைவே லேட்டாக தான் ஆரம்பித்தேன். எக்ஸாம் முடிந்ததும் கால் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் முடிய என்ன எத்தனை நாள் இருக்கு? எக்ஸாம் முடிய எவ்வளோ நாள் ஆகுது? ஓகேக்கா, ஓகே. ஏப்ரல் இப்போ என்ன மாதம் நடக்குது? மே மாதம் முடியுமா? இந்த லாஸ்ட்டில் எக்ஸாம் முடியும்னு நினைக்கிறேன். வெளியிலையும் போக முடியல, ரொம்ப வெயிலாக இருக்குது. மொபைல் ஸ்டாண்டையும் தூக்கிக்கிட்டு திரியிறேன். இப்போ தான் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் பவானிக்கா, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கு நாங்கள் சிலுவை பாதை வழி நடத்தணும், எல்லாத்துக்கும் ஜெபமணி அடித்து பவானியக்கா. ஜெபமணி சாக்கா? ஓ, சிலுவை பாதை வழி நடக்கணுமா? என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு உங்கள் வழியில் ஏதோ ஜெபம் பண்ணுறீங்க. சரி மைக்கேல் தம்பி சொல்லிட்டாங்க பவானி. சிலுவை பாதை வழி நடத்தும் இது கர்த்தர் வந்து சிலுவை பாதை, சிலுவையில் அரைஞ்சு போன பாதையில் ஏதோ ஜெபமணி அடித்து போய் அவங்களுக்கு வந்து ஏதோ செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஜெபம், தெரியலை, எனக்கு புரியலை, அதை பற்றியெல்லாம் நான் படிக்கலை. இன்றைக்கி லைவ் போட்டிங்க, சைலண்ட்டாக போட்டிங்க. ஆமாம், மைக்கேல் தான் எனக்கு லிங்க் அனுப்பி வச்சிச்சு. வந்தால் மீன் தொட்டி தான் இருந்தது, மீன் இருந்தது. யாருமே கமெண்ட் படிக்கலை. கமெண்ட் படித்தா தானே நல்லாயிருக்கும், படிக்கிறாங்களா இல்லையானும் தெரிய மாட்டேங்குது. டொக் டொக்குன்னு சத்தங்க ஆயிடுச்சு. எப்படின்னா அப்படி டொக். ஐயோ, நான் வேறு இதை டக்கு டக்குன்னு அடித்தா என் பிள்ளை கதவை திறக்க போகுது. பவி, நான் சும்மா அடித்தேன்டா. சைலண்ட். பாப்பா போட்டாங்களா அந்த லைவ், சொன்னாங்க, கேட்டேன் நானும். என்ன பிரதீப், நான் டொக்கு டொக்குன்னு அடித்து பவி கதவை திறந்துடாத அப்படின்னு சொன்னேனே, அதுக்கு தானே சிரிக்கிற? அப்போ நீ என்ன சைலண்ட்டாக வச்சு பண்ணுறியா? அப்புறம் ஏன் 0 காட்டுது எனக்கு? கரெக்டாக ஏதாவது முக்கியமான பஞ்ச் கொடுக்கும்போது கரெக்டாக சிரிக்கிற. என்ன வந்தது? ஒன்றும் இல்லை, கொசு தான் கடிக்கும். கொசு ஓவராக கடிக்குது. வாப்பா தம்பி, மகனே வருக, வணக்கம். ஹாய் மம்மி, வணக்கம். ஆமாம் மைக்கேல் தம்பி, சித்தார்த் ஃபோட்டோ. ஓ, சித்தார்த்த தம்பி லைவ் போட்டிருப்பா அப்படி இவ்வளோ இருக்குது. மீன் தொட்டி மட்டும் தெரிஞ்சிச்சு, நல்லா இருக்குது. நானே ரொம்ப நாளாக ஒரு மீன் தொட்டி மாதிரி வாங்கி லைவ் போடும்போது